நான் சொல்றத முதல்ல கேளு. நீங்க வந்து பாரு. என்ன சொல்ற பத்மா? ஆமா வினோ, சீக்கிரம் கிளம்பி வா. சரி, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் இப்ப கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போகணும். அத்தை, பசங்களை கொஞ்சம் ஆட்டோ ஏத்தி விட்டுருங்க. நான் கிளம்புறேன் அத்தை. சரிம்மா, போயிட்டு வா. வினோ, ஒண்ணும் இல்ல அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பசங்களா, அம்மா கிளம்புறேன். ஸ்கூல்ல இருந்து வந்ததும் விளையாடலாம் போயிடாதீங்க. வெயில் போனதுக்கு அப்புறம் போங்க. சரி, நான் வரேன். பாய்மா. சரி. ஏ பசங்களா, சீக்கிரம் கிளம்புங்க. வெளியில ஆட்டோ வந்து நின்னதுக்கு அப்புறமா ஓடுறதே வழக்கமா போச்சு. வாங்க. டே கௌதம், எல்லாம் எடுத்துட்டியாடா? எடுத்துட்ட மாட்டி. வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க. வினோ, வினோ பாரு வினோ. அதிகாலையில நாம தானே இங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போனோம். ஆனா காலையில கடை திறந்து பாக்குற, மூட்டை எதுவுமே காணோம் வினோ. எனக்கு நீதான் ஏதோ சீக்கிரம் கொடுக்கணும்னு எடுத்துட்டியோன்னு உனக்கு உடனே கால் பண்ண. வினோ, என்ன வினோ அமைதியா இருக்க? இங்க மூட்டையை காணோம், பாத்தியா? என்ன தேடுற? என்ன பத்மா, இங்க வச்சதையும் காணோம்? பூட்டு சாவி என்கிட்ட தானே இருக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இங்க தானே வச்சோம். நாம 2 பேரும் தானே ஷட்டரை இழுத்து சாத்தி பூட்டெல்லாம் பூட்டிட்டு போனோம். அப்புறம் எப்படி மிஸ் ஆகும்? கடவுளே, வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எப்படி காணாம போகும்? நான் கூட பூட்டை 1க்கு 2 தடவை நல்லா இழுத்து பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் விட போனேன். வந்து பார்த்தா இந்த நிலைமையில இருக்கு. இப்ப என்ன விட பண்றது? ஐயோ, எனக்கு தெரியல பத்மா. நமக்கு மட்டும் ஏன்டி இப்படி எல்லாம் நடக்குது? திவ்யாவோட அப்பா வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. 11 மணிக்கு ஆர்டர் ஒப்படைக்கிறோன்னு நாம அவர்கிட்ட சொல்லிட்டோம். இப்ப அவர் வந்து துணியை கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அவர் அந்த கிளையண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே விளங்கல பத்மா. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹாய், குட் மார்னிங். ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல. என்ன 2 பேரும் பெரிய சாதனை பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அமைதியா இருக்கீங்க? ஓ, இதுக்கு பேரு தான் தன்னடக்கமா? சரி, நேரமாச்சு. ஆர்டரை நல்லபடியா கொண்டு போய் சேர்த்துடலாமா? எங்க வச்சிருக்கீங்க சார்? சொல்லுங்க. அது இன்னைக்கு விடிய காலையில ஆர்டர் எல்லாம் முடிச்சிட்டு பத்திரமா மூட்டை கட்டி இங்கதான் வச்சுட்டு போனோம். இப்போ காலையில கடை திறந்து பார்த்தா சொல்லுங்க. வச்ச பொருள் எதுவுமே இல்ல. என்ன சொல்றாங்க இவங்க? ஆமாங்க, இங்கதான் வச்சுட்டு போனோம். வந்து பார்த்தா இங்க இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தான் நாங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருக்கோம். என்னங்க சொல்றீங்க? இங்க வச்சிருந்தா எங்க போயிருக்கோம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்கதான் வச்சீங்களா இல்ல தூக்க கலக்கத்துல ஞாபகம் மறதில வேற எங்கேயாவது வச்சீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுல தான் வச்சிட்டீங்களா? இல்லங்க, இங்கதான் நானும் பத்மாவும் வச்சு கடையை நல்லா இழுத்து சாத்திட்டு போனோம். குழப்பமா இருக்கே.
இப்ப என்னங்க பண்றது? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளையண்ட் கிட்ட இருந்து போன் வந்துரும். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்கதான் வச்சீங்களா? உங்க 2 பேர்ல யார் முதல்ல கடையை திறந்தா? நான் தான் சார். திறக்கிறப்போ நீங்க எப்படி பூட்டிட்டு போனீங்களோ அப்படிதான் கதவு இருந்துச்சா? இல்ல சந்தேகப்படுற மாதிரி கதவு ஓபன் ஆகி இல்ல பூட்டு போட்டு அப்படி ஏதோ இருந்துச்சா? இல்ல சார், எப்படி பூட்டிட்டு போனோமோ அப்படியேதான் இருந்துச்சு. கதவு திறந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல சார். அப்படி எப்படிங்க? பூட்டும் உடைக்கல, கதவுக்கும் எதுவும் ஆகல, சாவி இல்லாம உள்ள வந்திருக்க முடியாதே.